குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போன வீக் காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போன வீக் காப்பர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு தடவை பார்த்துப்போம். 434 அப்படின்ற ஜோனில் போன வீக் ஃபுல்லாக ஓப்பன் ஆன மார்க்கெட் 434லேருந்து ட்ராப் ஆகி கம்ப்ளீட்டாக இந்த 428 வரைக்கும் வந்துருக்கு. மண்டே 428 அப்படின்றது காப்பர் மார்க்கெட்டோட ஒரு மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த 428 அப்படின்ற சப்போர்ட்டில் எடுத்து அடுத்த நாள் பாருங்கள் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இதே சப்போர்ட்டை மறுபடியும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 12th அன்றைக்கி மறுபடியும் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. மேலே க்ளோஸ் ஆன மார்க்கெட் 13th அன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு இந்த 438.5 இதுதான் போன வீக்கோட ஹை. இந்த 438.5 அதாவது 438.6 இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் ட்ராப் ஆன மார்க்கெட் இந்த 432.2 அப்படின்றது நல்ல மேஜரான சப்போர்ட் எடுத்துட்டு அந்த சப்போர்ட்லேயே ஸ்டே ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன யோசிச்சோன்னா இந்த 430.2 இந்த 432.2 இந்த ஜோன் வந்து காப்பருக்கு ரொம்ப க்ரூஷியலான ஜோனாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ரைடே மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த 433 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் மறுபடியும் இந்த 430.2 அப்படின்ற ஜோனை பிரேக் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னா இந்த 432.2 இந்த 430.2 அப்படின்ற ஜோன் வந்து காப்பருக்கு மேஜரான பையிங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ எது வரைக்கும் காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறப்ப காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த 435 நேற்று எங்கே அதாவது சாட்டர்டே எங்கே க்ளோஸ் ஆச்சோ கிட்டத்தட்ட அந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா இந்த 432.2 430.2 இந்த ஜோன் கீழே பிரேக் பண்ணி காப்பர் மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா காப்பர் மார்க்கெட் செல்லிங்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா பை ஆன் டிப்ஸ், அதாவது மார்க்கெட் ட்ராப்பாக பை பண்ணிக்கலாம். எது வரைக்கும் பை பண்ணலான்னா இந்த 430.2 அப்படின்ற ஜோன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். எது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு பாருங்கள். போன வீக்கோட ஹை நம்ம பார்த்த மாதிரி 438.6 அப்படின்ற ஜோனில் பிரேக் பண்ணோம்னா கீழே விழுந்த காப்பர் மார்க்கெட் இந்த வீக் இந்த 438.5 அப்படின்ற ஜோனை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வந்துடுச்சுன்னா இந்த 442 வரைக்கும் போகிறது சான்சஸ் உண்டு. ஸோ இந்த வீக்கோட டோட்டல் ப்ரைஸ் ரேஞ்சு பாருங்கள் 442லேருந்து 432 வரைக்கும் இந்த வீக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீக் டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் இந்த 10 பாயிண்ட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் காப்பர் மார்க்கெட் பையிங்கில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எப்போ வந்து இந்த 430.2 கீழே பிரேக் ஆகி காப்பர் க்ளோசிங் வருதோ அப்போ கொஞ்சம் காஷியஸாக இந்த வீக்கில் நம்ம இருக்கணும். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் தான். எது வரைக்கும் பை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.